விவாகரத்து கேட்டால் முகத்தில் ஆசிட் ஊற்றுவீங்களா? காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவியோட கண் பார்வையே பறிச்ச கணவன். பல்லாவரத்தில் நடந்த அந்த பகீர் ஆசிட் வீச்சு, ரத்தமும் கண்ணீருமா ஃபாத்திமா கொடுத்த அந்த மரண வாக்குமூலம், காதலித்த பெண்ணையே சிதைத்த அந்த சம்பவம் குறித்த முழு விவரங்களையும் இப்போ பார்க்கலாம். சென்னை ஜமீன் பல்லாவரம் பாரதி நகரை சேர்ந்தவர் ஃபாத்திமா. இவருக்கும் முகமது அலி என்பவருக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி காதல் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 4 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது. ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக தெரிந்த இவர்களோட குடும்ப வாழ்க்கையில் முகமது அலியோட குடிப்பழக்கம் தீய பரப்ப ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து ஃபாத்திமாவை அடித்து துன்புறுத்துறதையே முகமது அலி வழக்கமாக வச்சுருந்ததாக சொல்லப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாத ஃபாத்திமா தன்னோட குழந்தையோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கணவனை பிரிந்து வாழ தொடங்கியிருக்காங்க. பிரிந்து வாழ்ந்த ஃபாத்திமா முறைப்படி விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. இது முகமது அலிக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னை விட்டு போயிருவியா என்ற வன்மத்தோட ஃபாத்திமாவை தேடி போயிருக்கான். சம்பவம் நடந்த அன்று ஃபாத்திமாவை ஓட விரட்டி முகமது அலி தான் மறைத்து வைத்திருந்த கழிவறைக்கு பயன்படுத்தப்படுற ஆசிடை ஃபாத்திமாவோட முகத்தில் சரமாரியாக ஊற்றியிருக்கான். வலியால் தொடித்த அந்த பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டும் அந்த பாவிக்கு மனம் இறங்கலை. இது ஏதோ ஆத்திரத்தில் நடந்த சாதாரண மோதல் இல்லை, மிக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொடூர தாக்குதல் என்பதற்கு இந்த சிசிடிவி காட்சிகளே சாட்சி. ஃபாத்திமா உயிருக்கு பயந்து ஓடுறதும் கையில் ஆசிட் பாட்டிலோட அந்த மிருகம் துரத்துறதும் அங்கே இருந்த கேமராவில் பதிவாகி இருக்கு. அன்று மாலை ஃபாத்திமா வழக்கம் போல வெளியே வந்தப்போ மறைந்திருந்த முகமது அலி ஆவேசமாக அவங்க முன்னாடி வந்திருக்கான். கையில் வச்சிருந்த அந்த டாய்லெட் ஆசிட் பாட்டிலை திறந்தப்போ ஃபாத்திமா சுதாரிச்சுட்டு ஓடியிருக்காங்க. ஆனால் விடாமல் துரத்திட்டு போய் அந்த கொடூரன் ஆசிடை ஊற்றின அந்த நொடி அந்த பகுதியே அலறல் சத்தத்தால் அதிர்ந்திருக்கு. வலியால் துடிச்ச அந்த பெண் ரத்தமும் கண்ணீருமா மருத்துவமனையில் கொடுத்த வாக்குமூலம் கல் நெஞ்சையும் கரைய வைக்கும். என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ என் முகத்தையே செதைச்சிட்டாருன்னு கதற ஃபாத்திமாவோட அந்த உருக்கமான வாக்குமூலம். ஆசிட் வீச்சால ஃபாத்திமாவோட முகம் மற்றும் கண்கள் கருகி போயிருக்கு. அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் மருத்துவர்கள் அளித்த தகவல் இடி போல அவர் மேலே விழுந்திருக்கு. ஆசிட் வீச்சின் தீவிரத்தால் ஃபாத்திமாவோட 2 கண்களும் பார்வை இழந்துருச்சு. 4 வயது குழந்தையை தூக்கிட்டு தன் வாழ்க்கையை சீரமைக்க முயன்ற ஒரு பெண்ணின் கனவுகள் இன்னைக்கு ஒரு நொடி ஆத்திரத்தால் சிதைந்து போயிருக்கு. இந்த கொடூர சம்பவம் குறித்து பல்லாவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த முகமது அலியை தேடி வந்தாங்க. ஒரு பெண்ணோட முகத்தை மட்டும் இல்லை, அவங்களோட எதிர்காலத்தையே இருளாக்கிய இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்களோட கோரிக்கையாக இருக்குது. காதல் என்ற பெயரில் நடக்கிற இது போன்ற வன்முறைகளை சட்டம் எப்படி ஒடுக்க போகுது? காதலித்து கரம் பிடித்த பெண்ணின் கண்ணையே பறிக்க துணிந்த இந்த முகமது அலி போன்ற மிருகங்களுக்கு சமூகம் என்ன சொல்ல போகுது? ஒரு பெண் தன் பாதுகாப்புக்காகவும் தன் குழந்தையின் எதிர்காலத்துக்காகவும் எடுத்த ஒரு சட்டப்பூர்வமான முடிவுக்கு ஆசிட் வீச்சு தான் பதிலா. இன்னைக்கு 2 கண்களையும் இழந்து தன் 4 வயது குழந்தைய கூட பார்க்க முடியாமல் மருத்துவமனை படுக்கையில் ஃபாத்திமா தவிக்கிறாங்க. பல்லாவரம் போலீசார் இந்த வழக்கை எவ்வளவு தீவிரமாக விசாரித்து அந்த கொடூரனுக்கு மிக கடுமையான தண்டனையை பெற்று தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.